அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 22 மற்றும் 23 இந்த இரு தினங்களுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியோட நியூ சேர்மனாக இருக்கிற எஸ்கே பிரபாகர் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ எல்லா சேர்மன் மாதிரியும் தான் இவரும் பேசினார். ஓகேங்களா, அதாவது கரப்ஷனை ஒழிப்போம் ப்ளஸ்ஸு ரிசல்ட்டை சீக்கிரம் வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார். புதுசாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லலாம் பிளானிங் இருக்கும்ல, இப்போ ஸ்கூலு காலேஜ்லாம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்னா இந்த மந்த்து தான் வரும், ரிசல்ட்னா இந்த மந்த் வரும் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும்ல, அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதாவது குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ்னால் வருஷம் இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும், மெயின்ஸ்னால் இந்த மாதத்தில் மட்டும்தான் நடக்கும், ரிசல்ட் இந்த மாதம் வரும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோடு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், அதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ளஸ்ஸு நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுவோம்ல, இப்போ டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் மற்ற துறைகள் தேர்வு வரும்ல, ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பிளானரை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரே டயத்தில் 2-3 எக்ஸாம் வரப்போ சில பேர் வந்து படிக்க முடியாமல் போகலாம், அதனால் அதையும் நாங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நடக்குதா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 5வது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெறுகிறது? 5வது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் பாருங்கள், சென்னையில் நடக்குது. ஓகேங்களா, சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கம் அந்த கிரவுண்டில் வந்து நடக்குது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி இந்த டேபிள் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. யார் தொடங்கி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காரு. இந்த இதில் நடப்பு சாம்பியன், அதாவது 4வது சீசனில் யார் சாம்பியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்லீட் கோவா சேலஞ்சர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு போட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HCL ஸ்குவாஷ் டூர் போட்டி. ஓகேங்களா, ஸ்குவாஷ் கிடையாது, ஸ்குவாஷ் டூர் போட்டி வந்து கொல்கத்தாவில் நடக்க போகுது. ஆகஸ்ட் 26 தொடங்கி 30 முடியும். ஓகேவா, அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட டீட்டெயிலில் வந்து கொடுக்குறேன். அடுத்த வினா, இந்திய தொழிலக கூட்டமைப்பு மற்றும் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இந்திய தொழிலக கூட்டமைப்பு மற்றும் இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, டெல்லியில் நடக்குது. ஸோ ஒரே எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் நடக்குது. ஒரே எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்பில் நடக்குது. இதில் வந்து ஸ்பெஷலாக இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா, குடியரசு துணைத் தலைவர் ஓகேங்களா ஜெகதீப் தன்கர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. CII அதாவது இந்திய தொழிலக கூட்டமைப்பு தான் CII அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் புரி அப்படிங்கிறவர் தான், சஞ்சீவ் புரி. ஸோ இவர் வந்து ITCயோட நிர்வாக இயக்குனராகவும் இருக்கிறார். அடுத்த வினா, U-9P ரக 31 நவீன ட்ரோன்களை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து கொள்முதல் செய்ய உள்ளது? அதாவது U-9P அப்படிங்கிற அந்த ரக ட்ரோன்களை 31 வந்து வாங்க போகிறோம். ஓகேவா, அது எந்த நாட்டிலேருந்து நம்ம வாங்க போகிறோம்? ஆன்சர் அமெரிக்காவிலேருந்து நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் வந்து அக்டோபர் 23ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஒரு 4 நாள் வந்து போகிறாரு. ஓகேங்களா, அங்கே தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து வாங்க போகிறாங்க U-9P அப்படிங்கிற ரகம். ஸோ அந்த அரசு பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துகிறதா இருக்கலாம், சர்வதேச விவகாரங்களில் ஒத்துழைப்பை அதிகரிக்கிறது. ஓகேங்களா, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீனம் போராக இருக்கலாம். ஸோ இதில் இருக்க விஷயங்களை அமெரிக்காவோட ஒத்து போகிறதா இருக்கலாம், இந்தியாவோட கருத்துக்கு அவங்க ஒத்து வரதா இருக்கலாம், இதை பற்றிலாம் பேசுவாங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ அந்த 2 போர் தான் மெயினாக போய்கிட்டு இருக்கு. அடுத்த வினா, சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நேபாளி மொழி அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு? சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நேபாளி மொழி அப்படிங்கிறது அலுவல் மொழியாக சேர்க்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிம். ஓகேங்களா, வடகிழக்கு மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிம் நம்மளோட சேர்ந்ததே 1977 நினைக்கிறேன். ஓகேவா, 1977 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரில, 67 77 தெரில. ஓகேவா, அந்த பீரியடில் தான் சேர்ந்துருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவோட அது வந்து சேருது. ஓகேங்களா, ஒரு மாநிலமாக, இந்தியாவோட ஒருங்கிணைந்த ஒரு மாநிலமாக சேருது. ஸோ அந்த மாநிலத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் ஆங்கிலம் தான் அங்கே அலுவல் மொழியாக இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ நேபாளி மொழியவும் அலுவல் மொழியாக கொண்டு வந்திருக்காங்க. அலுவல் மொழினா உங்களுக்கு தெரியும், ஸோ அரசோட மொழி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அரசு எந்த ஒரு கருத்தை வெளியிட்டாலும்
அரசிதழில் வெளியிடுவாங்கள்ல ஒரு திட்டங்களை. ஸோ அது வந்து 2 மொழியிலையும், ஆங்கிலத்துலேயும் வரும், இனிமேல் நேபாளி மொழியிலையும் வரும். ஓகேவா? ஸோ இந்த நேபாளி மொழி அப்படிங்கிறது இந்தியாவில் 1992 தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 1992. சிக்கிம் மாநில முதல்வர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS தமாங் அவர்கள். ஓகேங்களா? PS தமாங். அங்கே 32 MLA சீட்டு தான், அதில் 31 சீட்டை இவர் கட்சி ஜெயிச்சு இந்த முறை மெஜாரிட்டியாக ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 35 நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு நுழைவு இசைவு இல்லாமலே அனுமதி அளிக்க உள்ள நாடு எது? 35 நாடுகளுக்கு 35 நாட்டை சேர்ந்தவங்க அந்த விசா இல்லாமல் ஒரு நாட்டுக்கு போக முடியும். ஓகேவா? இப்போ அறிவிச்சிருக்காங்க அந்த நாடு. அது எது? ஆன்சர் என்ன? இலங்கை தான் அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கு, சுற்றுலா மூலயமா அவங்களோட பொருளாதாரம் மேம்படும். ஏன்னா இலங்கை அப்படிங்கிறது சுற்றுலாவை மையப்படுத்தின ஒரு நாடு. ஓகேங்களா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரசாயன உரங்களை தடை பண்ணிவிட்டு இயற்கை உரங்களுக்கு மாறினாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக மாறாமல் ஒரே டயத்தில் வந்து பேன் பண்ணிவிட்டு இயற்கைக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து உணவு தட்டுப்பாடுலேருந்து எல்லாம் வந்ததால் விலைவாசி நல்லா உயர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபக்சே குடும்பம் அப்படிங்கிறது அடித்து துரத்தப்பட்டுச்சு. இப்போ பங்களாதேஷில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அங்கேயும் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நல்லா அடி வாங்கினவங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சீனாவிட்ட வாங்கின கடனுக்கு பிரச்சனை. ஸோ அதுமாரி போனதால் இப்போ பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதால சுற்றுலாவை வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, சீனா, தாய்லாந்து, ஸோ நம்ம ஆசிய கண்ட்ரியில் இருக்க நிறைய நாடுகளுக்கு இந்த பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 35 நாடை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கஜகஸ்தான்லாம் வருது. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது அக்டோபர் 1 அமல்படுத்த போகிறாங்க. அடுத்து பாருங்கள். ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆண்டின் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது ராகுல் டிராவிடுக்கு வாங்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ 2020 வந்து ஜெயிச்சிருக்கோம். ஓகேங்களா? 2020 வேர்ல்டு கப்பை நம்ம ஜெயித்தோம். அதோட கேப்டன் யாருன்னா ரோஹித் சர்மா அவர்கள். ஸோ அதோட பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். ஸோ அதை சிறப்பிக்கிற வகையாக இந்த விருதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருது யார் கொடுக்குறாங்கன்னா சிஎட் டைம் அவுட் அப்படின்னு IPLலாம் வரும், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் சிஎட் டயர். ஸோ இவங்க தான் வந்து இந்த விருதை வந்து கொடுக்குறாங்க. 2023 to 24க்கானது. மும்பையில் இதற்கான விழா அப்படிங்கிறது நடந்துச்சு ஆகஸ்ட் 21. ஸோ இந்த ஆண்டோட சிறந்த சர்வதேச பவுலராக முகமது ஷமியை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் 22 விக்கெட் எடுத்தார் அந்த வேர்ல்டு கப்பில். இது 50-50 தோத்ததில். அடுத்து பாருங்கள். தலசீமியா பாதிப்புக்குள்ளான குழந்தைகளுக்கான சிறப்பு மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கியுள்ள நிறுவனம் இது? தலசீமியா பாதிப்புக்குள்ளான குழந்தைகளுக்கான சிறப்பு மறுவாழ்வு திட்டத்தை தொடங்கியிருக்க நிறுவனம். ஆன்சர் என்ன அப்படின்னா MGM புற்றுநோய் மையம். ஓகேங்களா? MGM புற்றுநோய் மையம். ஸோ சென்னையில் இருக்குது. தலசீமியா அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மரபணு ரீதியான ஒரு பாதிப்பு. ஓகேங்களா? மரபணு ரீதியாக ஒரு தொற்று நோயெல்லாம் கிடையாது. மரபணுன்னா உன்னுடைய மூதாதையர்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள் தந்தைக்கு இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய தாத்தாவுக்கு இருக்கலாம். ஸோ அதுமாதிரி மரபணு ரீதியாக கடத்தப்படுற ஒரு பாதிப்பு. சென்னையின் எத்தனையாவது தினம் 2024 நம்ம கொண்டாடுறோம்? ஓகேங்க. ஒரு மாநிலம் உருவான தினத்தை மாநில தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதேமாதிரி நம்ம சென்னை, நம்மளுடைய தமிழ்நாட்டோட தலைநகராக இருக்கிற இந்த சென்னை உருவான தினத்தை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது சென்னை உருவாகி எத்தனாவது தினம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385. ஓகேவா? ஆனால் நம்ம வந்து இந்த நாளை வந்து 2004 தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2004 ஆகஸ்ட் 22. ஸோ இதை வந்து சென்னை தினமாக அன்னையிலேருந்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 1639 ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கடற்கரையை ஒட்டி இருக்கிற ஒரு சிறிய கிராமம் வாங்குகிறாங்க. அதை சென்னப்பட்டினம் அப்படிங்கிற பேரில் பதிவு பண்ணுறாங்க. சென்னப்பட்டினம், அதுதான் சென்னை. ஓகேவா? ஸோ அதை பதிவு செஞ்ச தேதி தான் ஆகஸ்ட் 22. அதுக்கப்புறம் தான் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரில். ஆங்கிலேயரின் கோட்டையோட வடக்கு பகுதியில் இருந்தால் அதை வந்து மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பகுதியில் இருக்கிறதான் சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட முதல் நகராட்சி அப்படின்னா சென்னை நகராட்சி தான். 1688 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதுதான் சென்னையோட சிறப்பு. அதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு 1956 நவம்பர் 1. ஸோ கர்நாடகா, ஆந்திரா, ஒரிசாவில் இருக்கிற சில பகுதி அங்கிட்டு போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்படி டிவைட் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்துச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதராஸ் அப்படிங்கிற பேரை சென்னையாக மாற்றுறதுக்கு 1008 போராட்டம் பண்ணி 1969 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 1996 தான் சென்னைன்னு பேர் வந்தது அந்த டைமில் தான். ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸு முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி.